ஹாய் ஹோஷா ஃபேமிலி. எங்கள் வீட்டுக்கு தேவையான நெய்யை பார்த்தீங்கன்னா நாங்கள் தினமும் கிடைக்கிற பசுமாட்டு பால் ஏடை சேவ் பண்ணி தான் நாங்கள் கீ காய்ச்சுவோம். பட் இந்த ஒரு 6 மந்த்ஸாக என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பாலில் இருக்க கீ மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதில் நெய் காய்ச்சுறோம். எங்கள் வீட்டில், அதாவது தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்கும். நாங்கள் பாலெல்லாம் சப்ளை பண்ணுவோம். பட் இப்போ அவ்வளோ மாடு இல்லை, கொஞ்சம் மாடு தான் இருக்குது. பட் இந்த ஒரு 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டோட பாலோடைய ஏடை மட்டும் தனியாக எடுத்து வச்சு குழந்தைங்களுக்காக கீ கொடுத்துட்ருக்கோம். இது ஆக்சுவலி 5th டைம் நாங்கள் கொடுக்குறோம். 1 வீக்குக்கு தேவையான ஏடு எடுத்து வச்சு. ஸோ பசுமாட்டு பால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தி. ஆனால் இந்த நாட்டு மாட்டு பால் பார்த்தீங்கன்னா தாய்மாட்டு பாலுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த கீயை ஆல்ரெடி பண்ணதில் நாங்கள் தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம், அப்புறம் கீரை, இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாவே இருக்குது. ஹெல்த்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்குறேன். யூஸ்வலாக பால் குடித்தா ரொம்ப கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகுறது, கொஞ்சம் குழந்தைங்க புஷ்டியாக இருக்கிறது, இதெல்லாமே நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பால் நல்ல சுத்தமான பால் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி மலாய் எடுத்து வச்சு, ஏடு எடுத்து வச்சு கீ காய்ச்சுங்க. ஏன்னா பியூர் கீலாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது, வீட்டில் காய்ச்சறது மட்டும்தான். யூஸ்வலாக எங்களுக்கு வீட்டில் மாடு இருக்கிறது எங்களுக்கு கீ எப்பயுமே பண்ணுவோம் தான். பட் இது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பாலோடைய கீ. ஸோ அதுதான் ஸ்பெஷல். காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இது ஸோ எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு மாட்டுப்பால் அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மோர், அந்த கீ காய்ச்சினாலே மோர் எங்களுக்கு ஒரு நிறைய கிடைக்கும். ஸோ பக்கத்து வீட்டிலலாம் கூட கொடுப்போம் நாங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். 1 வீக் சேவ் பண்ண ஆடையோட கீ தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.